வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி, செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடப்புத்தகத்தில் எவ்விடத்தில் ஆபாசமான விடயங்கள் உள்ளன? சஜித்திடம் கேள்வி கேட்ட அமைச்சர். திட்டமிட்டதை செயற்படுத்துவோம், தவறுகளை தூக்கி பிடிக்கின்றனர் என்கிறது அரசாங்கம். வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் ஊடாக அரசு அலுவலகங்களுக்கு இன்று வந்த மிரட்டல், பதுளையில் பரபரப்பு. பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவு, உடனே நீதிமன்றில் ஆஜரான விமல் வீரவன்ச. தேரரை காட்டுமிராண்டி என விழித்த லால்காந்த ICCPR சட்டத்தை மீறியுள்ளார், நாமல் குற்றச்சாட்டு. எதற்காக வாகனங்களை தாக்கினார்? விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்ட முக்கிய தகவல். அனுர அரசாங்கத்திற்கு எதிராக ட்ரம்பிடம் நேரடியாக முறையிட உள்ளேன் என்கிறார் தம்மரத்ன தேரர். இலங்கையில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், ஐநா முன்வைத்துள்ள அதிரடி குற்றச்சாட்டு, வெளியான அறிக்கை. 12,000 பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகம் அதிர்ச்சி தகவல், வரலாறு காணாத மனித பேரவலம் என தகவல். உள்நாட்டு செய்திகள். பாடப்புத்தகங்களில் எவ்விடத்தில் ஆபாசமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்பதை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்கமாக குறிப்பிட வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெளிவுபடுத்துகையில் இதனை தெரிவித்த அவர், 6 වෙනි ශ්‍රේණියේ විශේෂ ඉංග්‍රීසි මොඩියුලේ තිබෙන සමහර දේවල් සම්බන්ධයෙන් සහ තවත් කරුණු කීපයක් සම්බන්ධයෙන් සමාජයේ යම් ව්‍යාකූලත්වයක් පැනනගිලා තිබෙන බව අපි දන්නවා. ඒ ව්‍යාකූලත්වයට විවිධාකාර හේතු බලපාලා තියෙනවා. සමහර කෙනෙක් මේක දේශපාලන අරමුණෙන් පාවිච්චි කරනවා. සමහර කෙනෙක් මේක නඩු වලින් බේරෙන්න පාවිච්චි කරනවා. සමහර කෙනෙක් තමන්ට අහිමුණු බලය ලබා ගැනීම මාවතක් ලෙසට මේ ව්‍යාකූලත්වය භාවිතා කරන්න අරාදිමින් සිටින බව පේනවා. මේ ආදී කරුණු නිසා සමාජය තුළ මේ විෂය මාලා නිර්දේශයට අදාළ යම් ව්‍යාකූලත්වයක් නිර්මාණය කරමින් තිබෙන බව පේනවා. අපි அரசாங்கம் இலவச கல்வியை இல்லாதொழிக்கிறது, ஆபாச விடயங்களை உள்ளடக்கியுள்ளது, தன்பாலினத்தை ஊக்குவிக்கிறது என்று குறிப்பிட்டு கொண்டு விமல் வீரவன்ச கல்வி அமைச்சின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையே எதிர்க்கட்சி தலைவரும் மருத்துவமனையில் குறிப்பிட்டார். 6ஆம் தர ஆங்கில பாடப்புத்தகத்தில் 14 பாடங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மொழி மற்றும் இலக்கிய பாடப்புத்தகத்தில் சிநேகபூர்வமான கலந்துரையாடல் என்ற பாடம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதில் 2 ஆண் பிள்ளைகள் உரையாடுவதையும் எதிர்க்கட்சியினர் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிப்பார்கள். பாடப்புத்தகங்களில் எவ்விதத்தில் ஆபாசமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்கமாக குறிப்பிட வேண்டும். இவ்விடயத்தில் எதிர்க்கட்சி தலைவருடனோ அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடனோ பகிரங்க விவாதத்தில் ஈடுபட தயார். முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 6ஆம் தர மாணவர்களுக்கு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தை கற்பிப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது? ஏன் மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை கற்பிக்க கூடாது? போலியான குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சியினர் முன்வைத்து தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார்கள். மாணவர்களுக்கு சுகாதாரத்தை முறையாக கற்பித்தால்தான் கர்ப்பக்குழாயை பிடித்து கர்ப்பத்தடையை செய்ய முடியாது என்பதை அறிவார்கள். புவியியல் பாடத்தை முறையாக கற்பித்தால்தான் பூமியை பிளந்து பாம்பு வராது என்று அறிவார்கள். புதிய கல்வி மறுசீரமைப்பை நிச்சயம் அமுல்படுத்துவோம். திட்டமிட்ட வகையில் நெருக்கடியை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதே நேரம் தர்மச்சக்கரம் விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், මේ සියල්ලගේම ප්‍රතිඵලයක් හැටියට කැබිනට් මණ්ඩලයේ පහත සඳහන් තීන්දුවලට එළඹුණා. ඒ තමයි දැන්ට ආරම්භ කරලා තිබෙන මේ කුළුණු 5කින් යුත් අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ වලට අදාළව පළවෙනි ශ්‍රේණියේ ප්‍රතිසංස්කරණ වෙනසක් නොකර ඉදිරියට අරගෙන යන්නට 6 වෙනි ශ්‍රේණියේ මොඩියුල් එක, විශේෂයෙන්ම ඉංග්‍රීසි මොඩියුලය චලි සමාලෝචනයෙන් ලක් කිරීම සඳහා කාලය ලබා ගන්නවා. ඒ අනුව 6 ශ්‍රේණියේ මේ විෂයමාලා ප්‍රතිසංස්කරණය 2027 වසරේදී ආරම්භ කරනවා, 2026 වසරේදී ආරම්භ නොකර. ඒ වගේම මේ මානව සම්පත් සංවර්ධනය, යටිතල පහසුකම් සංවර්ධනය සහ පරිපාලන ප්‍රතිසංස්කරණ, තක්සේරු සහ ඇගයීම, මහජන දැනුවත්භාවය හා ප්‍රවර්ධනය කියන කටයුතු එලෙසම ක්‍රියාත්මක කරනවා. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன பாராளுமன்றத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி
6ஆம் தர ஆங்கில புத்தகத்தில் மாத்திரமல்ல பௌத்த மத புத்தகத்திலும் தர்மசக்கரம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். நாட்டில் பௌத்த மதத்தை அழிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவரும் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க முயற்சித்தார். 2023 மற்றும் 2024 ஆண்டு காலப்பகுதியில் தர்மசக்கரம் தொடர்பில் எழுந்த சர்ச்சைக்கு புத்த சாசன அமைச்சு திரிபீடக சபை ஊடாகவே 2024 8/29 அன்று தீர்வு காணப்பட்டது. மகாநாயக்க தேரர்கள், கல்வி அமைச்சு மற்றும் புத்த சாசன அமைச்சு ஏற்றுக்கொண்ட தர்மசக்கரமே புதிய பௌத்த பாடப்புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு நடைபெற்ற 2600வது சம்புத்த ஜெயந்தி நிகழ்வின் போது பயன்படுத்தப்பட்ட தர்மசக்கரமே புதிய பாடப்புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரிவுபடுத்தப்பட்ட வகையில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். தர்மசக்கரம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளது, ஆகவே புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள். சஜித் பிரேமதாச ரோஹிணி கவிரத்னவின் தர்மசக்கரத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது மகாநாயக்க தேரர்கள் ஏற்றுக்கொண்ட தர்மசக்கரத்தை ஏற்றுக்கொள்வதா என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றார். முதலாம் தர மறுசீரமைப்பு செயற்பாடுகள் திட்டமிட்ட வகையில் எம்மாதம் முதல் அமுல்படுத்தப்படும். புதிய கல்விக் கொள்கையின் பாட மறுசீரமைப்பை தவிர்த்து ஏனைய விடயங்கள் திட்டமிட்ட வகையில் செயற்படுத்தப்படும் என துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் ஆனுர கருணாதிலக்க தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்ட மறுசீரமைப்பு ஆசிரியர் வழிகாட்டல் 5 முக்கிய துறைகளின் கீழ் சீர்திருத்தங்கள், சமத்துவம் மற்றும் அணுகல் கற்பித்தல் ஆகிய துறைகளை அடிப்படையாக கொண்டவை. மொடியூல்களை தயாரிப்பதில் எழுந்துள்ள சிக்கல்கள், ஆசிரியர் பயிற்சியில் ஏற்படும் தாமதம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்த்து 6ஆம் வகுப்பு பாட மறுசீரமைப்புகளை 2027 ஆண்டில் தொடங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முதலாம் தர மறுசீரமைப்பு செயற்பாடுகள் திட்டமிட்ட வகையில் எம்மாதம் முதல் அமுல்படுத்தப்படும். புதிய கல்விக் கொள்கையில் பாட மறுசீரமைப்பை தவிர்த்து ஏனைய விடயங்கள் திட்டமிட்ட வகையில் செயற்படுத்தப்படும். கல்வி திட்டம் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த காலங்களிலும் அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இருப்பினும் அவை செயற்படுத்தப்படவில்லை. புதிய கல்வி மறுசீரமைப்பில் 6ஆம் தரத்தின் ஆங்கில பாடத்தில் தொழில்நுட்ப ரீதியில் ஏற்பட்ட தவறை பிடித்துக் கொண்டு எதிர்க்கட்சியினர் முழு மறுசீரமைப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார்கள். தவறுகள் மற்றும் சந்தேகங்கள் திருத்திக் கொள்ளப்பட்டு கல்விக் கொள்கை முழுமையாக அமுல்படுத்தப்படும் என்றார். நாட்டில் தொடர்ச்சியாக அரசு அலுவலகங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளன. பதுளை மாவட்ட தொழில் காரியாலயத்திற்கு இன்று காலை 9:24 மணியளவில் மின்னஞ்சல் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் வளாகத்தில் குண்டு இருப்பதாக கூறி ஊழியர்களை வெளியேறுமாறு அதில் கூறப்பட்டிருந்தது. உதவி தொழில் ஆணையாளர் சுஜாதா குமாரி இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு பாதுகாப்பு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனால் அங்கு பரபரப்பான நிலைமை காணப்பட்டது. இதேவேளை கடந்த டிசம்பர் 26 கண்டி மாவட்ட செயலகத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த மிரட்டலில் செயலக வளாகத்தில் உள்ள வாகனம் ஒன்றில் குண்டு பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 26 காலை 10 மணியளவில் மோப்ப நாய்கள் மற்றும் குண்டு செயலிழக்கச் செய்யும் பிரிவினர் அங்கு குவிக்கப்பட்டனர். பிரதான நுழைவாயில் மூடப்பட்டதால் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்க நேரிட்டது. வாகனங்களுடன் வந்த ஊழியர்கள் அனைவரும் வாகனங்களுக்கு அருகிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டனர். மேலும் கடந்த டிசம்பர் 29 நாவலப்பிட்டி பஸ்பாகை கோரள பிரதேச செயலகத்தின் களஞ்சிய அறையினுள் வெளிநாட்டு கூடாரம் ஒன்றிற்குள் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து வந்ததாக கூறப்படும் அந்த மின்னஞ்சலில் 29 பிற்பகல் 2 மணிக்கு குண்டு வெடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினர் சோதனைகளை மேற்கொண்டனர். எனினும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் மீட்கப்படவில்லை. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க உறுதிப்படுத்தினார். இருப்பினும் இந்த சம்பவங்களில் வெடிகுண்டுகள் எவையும் மீட்கப்படவில்லை. இதனால் இந்த திட்டமிட்ட போலி மின்னஞ்சல்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்படுவதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தின் முன்னிலையானதை அடுத்து தொடர்ந்து அந்த பிடியாணையை மீளப் பெறுவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 75 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக கூறி
லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று முற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக பிரதிவாதியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிஹால் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். எனினும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதனை அடுத்தே அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப் பெறுவதற்கு நீதிபதி உத்தரவிட்டார். விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த 2007 ஆண்டின் 56ஆம் இலக்க சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தை மீறி பௌத்த மதத்தையும் மகா சங்கத்தினரையும் அவமதித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மிஹிந்தலை ரஜமகா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய வலவா ஹெங்குடவேவ தம்மரதன தேரரை அண்மையில் காட்டுமிராண்டி என விழித்து அவமதித்துள்ளதாகவும் இவ்வாறு பௌத்த மத தலைவர் ஒருவரை அவமதிப்பதை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறினார். ICCPR சட்டத்தில் யாரும் போரை பரப்புவதோ அல்லது பாகுபாடு பகைமை அல்லது வன்முறையை தூண்டும் வகையில் தேசிய இன அல்லது மதவெறுப்பை தூண்டுவதோ கூடாது என குறிப்பிட்டுள்ள நிலையில் லால்காந்த இதில் மததுவேசத்தை பரப்பியிருப்பது புலப்படுவதாக நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டுகிறார். சட்டம் அனைவருக்கும் சமம் என்றால் பௌத்த தலைவர்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் அவதூறுகள் மற்றும் மததுவேசத்தை பரப்புவது தொடர்பில் இச்சட்டத்தின் கீழ் லால்காந்தவுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை என்ன என்று தான் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் கூறினார். சாதாரண பிரஜை ஒருவரோ அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவரோ இவ்வாறு சட்டத்தை மீறியிருந்தால் இந்நேரம் கைது செய்யப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் லால்காந்த மதத்துவேசத்தை பரப்பியது மற்றும் மகா சங்கத்தினரை அவமதித்தது குறித்து அரசாங்கம் மௌனம் காப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இந்நாட்டு வரலாற்றில் எந்த ஒரு அரசியல்வாதியும் இம்முறையில் மகா சங்கத்தினரை அவமதித்தது இல்லை என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். பத்திரமுள்ள தியத்தவுயன மற்றும் எத்தல்கோட்டை பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டு 4 கார்களை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நுவான் கௌசல்ய நேற்று உத்தரவிட்டார். வெலிக்கடை போலீசார் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் ராகமை பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் எனவும் அவர் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் எனவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் அப்போது அவரது உடலில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அவரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் சம்பவம் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். இந்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் அதிகளவான போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதையில் இருந்த நிலையிலேயே குறித்த நபர் வாகனங்களை தாக்கியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மிஹிந்தலை ரஜமகா விகாரையின் தலைமை விகாராதிபதி வலவாங்குணவேவே தம்மரத்ன தேரர் விமர்சித்துள்ளார். அவை நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய தேரர் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாட்டை அழிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த நிலைமையை விளக்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக தனக்கு தெரிந்த ஒரு மாணவர் தனிப்பட்ட தொடர்புகள் மூலம் ட்ரம்ப் குடும்பத்தை அணுகிய பின்னரே இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரி முன்னர் குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்பிற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் தற்போதும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்களை கையாள்வதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலைகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் தெரிவித்தார். தற்போதைய சந்தை நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், අද වෙනකොට මර්දගාමුල තම පළවෙනි පන්තියේ නාඩු සාල් කිලෝ එකක් තොග රුපියල් උපරිමයේ 225ක් 25ක් ගන්න පුළුවන් කියලා තියෙනවා. 220 ඉඳන් 25 දක්වා සුපිරියකුළු 208 ඉඳන් 212 දක්වා නාඩු රතුහාල් වර්ග 205 ඉඳන් 210 දක්වා වගේ මිලකට තියෙනවා. නමුත් සම්බා සාල් සහ කීරි සම්බා ඉතාමත් මධ්‍යම මිලකට තමයි තියෙන්නේ. සම්බා කීරි සම්බා රුපියල් 340 ඉක්මවා යනවා. இன்றைய நிலவரப்படி முதல் தர நாட்டரிசி 1 கிலோவின் மொத்த விலை அதிகபட்சம் 225 ரூபாய் வரை உள்ளது. வெள்ளை பச்சை அரிசி 208 முதல் 212 ரூபாய் வரையிலும், சிவப்பு பச்சை அரிசி வகைகள் 205 முதல் 210 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றன. இருப்பினும் சம்பா மற்றும் கீரி சம்பா மிக அதிக விலையில் உள்ளன. கீரி சம்பா 340 ரூபாவையும் சம்பா 260 ரூபாவையும் கடந்து செல்கின்றன. சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியின் விலை அதிகரிக்கும் போது விவசாயிகள் அவற்றை பயிரிட செல்வதால் வெள்ளை பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும். ஆகையால் நெல் விலை அதிகரிப்பதாயின் இந்த 3 வகைகளும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும். பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் கீரி சம்பா விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். තියෙන වීමිලට අනුව සම්බන්ධ කීරි සම්බන්ධලට අනුව අපේ සාහිත්‍ය හැකියාවක් නැහැ. මම හිතන්නේ ඔය ප්‍රකාශ කරන්නේ ඔය ඇමතිවරයා විසින් ප්‍රකාශයක් කරලා තියෙනවා. ඊගාව එළබෙන යල කණ්ඩේ සිට සම්බා සහ කීරි සම්බා වල මිල වැඩිවීමක් වෙනවා කියලා. එතකොට සම්බා සහ කීරි සම්බා වල මිල වැඩිවීමක් වෙච්ච ගමන්ම වෙන්නේ නාඩු සාල් වල නාඩු වී වල දී වැඩිවීමක් නොවුනොත් ওই මහත්තුරු එළබෙනවා නාඩු වපුරන් නැති ගන්නට ඔක්කොම කීරි සම්බා සහ සම්බා වපුරයි. එතකොට ඊගාවට සුදු යකුළු වර්ග සහ නාඩු සාල වල ලොකු ගියක් රටේ ඇති වෙනවා. ඒ නිසා වීමිල වැඩිවීමක් වෙනවා නම් ඉදිරි යන කන්නේ සිට අනිවාර්යයෙන්ම මේ වී වර්ග තුනටම ගොවි මහතුරුන්ට සාධාරණ මිලක් ලබා දී යුතුයි. එසේ නොවුනොත් ඉදිරියේදී අනිවාර්යයෙන්ම නාඩු වී වල නාඩු සාල වල ලොකු ගියක් රටේ ඇති වෙන්න පුළුවන්. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல கொலை வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் திகதி வரை ஒத்திவைக்க கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது. கடந்த அறகலைய போராட்ட காலத்தின் போது 2022 மே மாதம் 9ஆம் திகதி நிட்டம்புவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் காரணமாக அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினரான அமரகீர்த்தி அத்துக்கோரல உயிரிழந்தார். சம்பவத்தில் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தரும் உயிரிழந்ததுடன் இக்கொலைகள் தொடர்பில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் 42 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 37 சந்தேக நபர்கள் கடுமையான பிணை நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரதிவாதிகளை பிணை
பிணையில் விடுவிக்க கம்பஹா மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் எடுத்த தீர்மானத்தை வலுவிழக்கச் செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு 2024 பிப்ரவரி 12ஆம் திகதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் தற்கால வரலாற்றிலேயே மிக மோசமான ஒடுக்குமுறையாக கடந்த சில நாட்களில் மாத்திரம் குறைந்தது 12,000 போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் இன்டர்நேஷனல் என்ற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பெரும்பாலான கொலைகள் ஜனவரி 8 மற்றும் 9ஆம் திகதிகளிலேயே அரங்கேறியுள்ளன என அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் இணைய சேவை மற்றும் தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த படுகொலைகள் ரகசியமாக நடத்தப்பட்டுள்ளதாக அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த படுகொலைகள் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் நேரடி உத்தரவின் பேரில் அரசாங்கத்தின் அனைத்து உயர்மட்ட தலைவர்களின் ஒப்புதலுடன் நடந்துள்ளதாக அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் ஆசிரியர் குழு பல்வேறு நம்பகமான ஆதாரங்களை ஆய்வு செய்த பின்னரே இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளது என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் முழுவதும் ஊடகங்கள் முடக்கப்பட்டுள்ளன, நூற்றுக்கணக்கான செய்தித்தாள்கள் நிறுத்தப்பட்டுள்ளன, அரசின் அடக்குமுறையை மறைக்க திட்டமிட்டு இணையம் முடக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதிற்கும் குறைவான இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 12,000 ஈரானியர்களின் கொலை அமைதியால் புதைக்கப்படாது என ஈரான் இன்டர்நேஷனல் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களை உலகிற்கு தெரியப்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக கடந்த டிசம்பர் 28ஆம் திகதி தலைநகர் டெஹ்ரானில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுமாறு ஈரான் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான உதவிகள் வந்து கொண்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தை அவரது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றையிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தேசபக்தர்கள் தொடர்ந்து போராடுங்கள், உங்கள் அமைப்புகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், கொலைக்காரர்கள் மற்றும் மோசமாக விமர்சிப்பவர்களின் பெயர்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும், உங்களுக்கான உதவி வந்து கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் போராடுவோர் மீது ஈரான் அரசு மேற்கொள்ளும் அடக்குமுறை ஜனநாயகத்தை கண்டித்து அந்நாட்டு மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். இதன் அடிப்படையில் ராணுவ ரீதியான நடவடிக்கைக்கு தயாராவது குறித்து ஆலோசித்து வரும் அவர் ஈரானுடன் வர்த்தகம் செய்து வரும் நாடுகளுக்கு 25% உடனடி வரி விதிப்பை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான இந்த மோதல் போக்கிற்கு கட்டார் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி கருத்து வெளியிட்டுள்ளார். போர் பதற்ற நடவடிக்கைகள் பொதுவாகவே மோசமான சூழல்களை உருவாக்கும். எந்த ஒரு மோதல் வெடித்தாலும் அது பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் பேரழிவுகளை ஏற்படுத்தும். எனவே அதை முடிந்தளவு தவிர்க்க விரும்புகின்றோம். தூதரக ரீதியில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் மற்றும் அதில் ஈடுபட்டு இருக்கின்றோம். அண்டை நாடுகள் மற்றும் பிராந்திய நட்பு நாடுகளுடனும் ராஜதந்திர தீர்வை காண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம்